புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஓதியஞ்சாலை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கு சந்தேகிக்கும்படியாக நின்றிருந்த 2 பேரிடம் விசாரணை செய்து சோதனையிட்டனர். அப்போது அவர்கள் கஞ்சா மற்றும் LSD போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பொருட்கள் அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்த அஸ்வின் சாமுவேல் ஜோகன் மற்றும் ஜிஜோ பிரசாத் என்பது தெரியவந்தது. மேலும் கல்லூரி மாணவர்களாகிய இவர்கள் போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் உள்ள தனது கூட்டாளிகள் மூலமாகவும் நேரடியாகவும் விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சா மற்றும் போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட 4 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.